ஹோட்டல்லையா வாசிக்கிற? ஆமா ஆமா, அந்த கன்றாவிய என் கண்ணாலேயே பார்த்தேன். அந்த டான்ஸுக்காரி அவர் மேல இடிச்சு இடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கா. அதை பார்க்கவே சகிக்கல. ஈஸ்வரா, கௌரவமான குடும்பத்துல பிறந்துட்டு இந்த பாவி பையன் என்ன தொழில் செய்யறான் பாத்தியா? இப்பவே போய் அவனை என்ன பண்ற பாரு. அம்மா வாப்பா, இப்பதான் ஸ்கூல் முடிஞ்சதா? ஆமாம்மா, அந்த பசங்க எல்லாம் ஒரே ரகல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாமா, எல்லாரும் பெரிய இடத்து பிள்ளைங்க தானே. கவர்னர் வீட்டு பிள்ளையும் மந்திரி வீட்டு பிள்ளையும், அவங்களை எல்லாம் நீ மிரட்ட முடியுமா என்ன? யாரையும் ஒண்ணும் சொல்ல முடியல. இந்த கவர்னர் வீட்டு பையனும் மந்திரி வீட்டு பையனும் சதா தகராறு தான். நீ பெரிய மனுஷன், நான் சாமானியன், நான் சாமானியன், நீ பெரிய மனுஷன். ஐயோ, யாரையும் ஒண்ணும் சொல்ல முடியலம்மா. ஆமாமா, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க வேலை பாக்குறது 10 பேர் வர்ற பெரிய இடம் இல்லையா, அதனால 4 விதமா தான் இருக்கும். வசந்தி, அதுல ஒரு சிரமம் என்னன்னா, ஒரு பெரிய மனுஷன் வந்து தன்னுடைய பையனுக்கு மிருதம் கத்து கொடுங்கறான், இன்னொருத்த வந்து தபலா கத்து கொடுங்கறான், இன்னொருத்த வந்து கஞ்சா கத்து கொடுங்கறான், இன்னொருத்த வந்து கடம் கத்து கொடுங்கறான். அது என்ன, அது எல்லாரும் அவங்கவங்க பிள்ளைங்களுக்கு தாளம் போடுற வாத்தியமாவே கத்து கொடுக்க சொல்றாங்க. பிற்காலத்துக்கு பயன்படும் தான். இப்ப தாளம் போடுறவனுக்கு தானே காலம். ஆமா, உங்க ஸ்கூல்ல டான்ஸ் கூட சொல்லி கொடுக்குறீங்களாமே? இல்லையே இல்லையே இல்லையே, யார் சொன்னா? இல்ல, ஒரு பொண்ணோட நீங்க ஹோட்டல்ல ஆனதா கேள்வி. போய் போய் போய். ஏண்டா, ஹோட்டல்ல எவ்வளவு டான்ஸ் ஆடுறவளுக்கு பக்கவாத்தியம் வாசிச்சுட்டு ஸ்கூல் நடத்துறதா பொய்யா சொல்ற? ஹோட்டல்ல பக்கவாத்தியம் வாசிச்சனா? யார் சொன்னது? சொன்னவங்களை முன்னால வந்து நீங்க சொல்லுங்க, பல்ல உடைக்கிறேன். என்ன ஈ பழிச்சு காமிக்கிறியா? இல்ல, சொன்னது நான் தான். என் பல்ல உடைங்க. நீ எப்படி சொல்ல முடியும்? அந்த ஹோட்டல்ல உன்னை நான் பார்க்கவே இல்லையே. பாத்தீங்களா, உண்மை அவர் வாயாலே வந்துருச்சு. விடாதீங்க. எங்க மான மரியாதையெல்லாம் அடியோட நாசமாக்கணும்னு எத்தனை நாளாடா காத்துக்கிட்டு இருந்தேன். அக்கா, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கத்துற? இப்ப இவன் பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்தை விட இன்னும் பெருசா ஒண்ணு நடக்கணுமா? நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி இவன் தப்பா ஒண்ணும் பண்ணிட்டு வரலன்னு நான் நினைக்கிறேன். இவன் தப்பா ஒண்ணும் பண்ணிட்டு வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா இல்லாம ஏதாவது ஒரு தொழில் செய்யறானே, அது நம்ம குடும்பத்துக்கு பெருமை தானே. அதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமை. கரெக்ட் மாமா, இது உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா செய்யற தொழில்ல ஒழுக்கமும் நேர்மையும் இருக்கணும். அது ரெண்டும் நம்ம நிர்மல் கிட்ட இருக்கு. அது ரெண்டும் நம்ம நிர்மல் கிட்ட இருக்கு. அப்பா, இவர் ஒரு பெரிய இசைமேதையா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா ஹோட்டல்ல ஒருத்தியோட அசிங்கமா கை கோர்த்து ஆடிக்கிட்டு இருக்காரு, அதைத்தான் நான் விரும்பல. வசந்தி, ஹோட்டல்ல வாசிக்கிறதுனால அவன் திறமை ஒண்ணும் குறைஞ்சு போயிடாது, நீ கவலைப்படாத. இவன் யாரு கூட வேணும்னாலும் கை கோத்துக்கிட்டு ஆனாலும் சரி, கட்டி பிடிக்கிட்டு ஆனாலும் சரி, இவன் தப்பு பண்ண மாட்டான். இவன் தப்பு பண்ண மாட்டேன். குட் பாய், குட் பாய். ராத்திரியானா எனக்கு கண்ணு தெரியலம்மா, ராத்திரியானா எனக்கு கண்ணு தெரியல. என்ன உனக்கு ஒண்ணு இல்லையே? சொல்லுடா, உனக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்லம்மா. ஏன்? என்ன உன்னால பார்க்க முடியுதா? இங்க உள்ள எல்லாத்தையும் பார்க்க முடியுதா? சொல்லுடா. ஓ, எல்லாத்தையும் பார்க்க முடியுது. என்ன சமாச்சாரம்? நிஜமா தான் சொல்றியா? கொஞ்சம் இது என்னடா இது? என்னம்மா இது? குருடனுக்கு கூட தெரியும் யார பொம்மை. இது என்ன புத்தகம்? படிடா. இசைக்கலையும் அதன் வளர்ச்சியும். கொஞ்சம் அம்மா, என்னம்மா நடுராத்திரில? கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. வெள்ள என்னாச்சு உங்களுக்கு? சமாதானம். வாடா, வா. உட்கார்றா. இதுல எத்தனை போயிருக்கு சொல்லு? 1 2 3 4 5. 5 தான். நான் பயந்த மாதிரி உனக்கு ஒண்ணும் ஆகல. கடவுளை என்னை ஏமாத்தலடா. என்னம்மா, என்ன சமாச்சாரம்? ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க?
அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா, தூக்கத்துல ஏதோ கெட்ட கனா கண்ட, அவ்வளவுதான். இல்ல நீங்க ரொம்ப நாளா ஏதோ ஒரு பயத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி தவியா தவிக்கிறீங்க. என்ன சமாச்சாரம்? நீங்க சொல்லாம விட மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காதப்பா, போய் தூங்கு. எனக்கு தூக்கமே போச்சா? நீங்க பிடிவாதம் பிடிக்காம விஷயத்த சொல்லுங்க. நீ போக மாட்டே. இனிமே உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டேன். இப்ப கேட்டதுக்காக மன்னிச்சுக்கங்க. நிர்மல், அந்த உண்மை உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் மறைக்கலடா. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன மாதிரி பயந்து சாக கூடாதுன்னு தான் மறைக்கிறப்பா. நீங்க அனுபவிக்கிற கஷ்டத்துல தான் நானும் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிறேன். சொல்லுங்களேன். சொல்றேப்பா, நீ சின்ன பையனா இருக்கும் போதே உங்க அப்பா இறந்து போயிட்டார். அவர் சாகிறதுக்கு காரணம் ஒரு கொடுமையான வியாதி. என்னமா அது? மாலை கண்ணுன்னு பேரு. அந்த வியாதி வந்தவங்களால பகல் பொழுதுல நல்லா பார்க்க முடியும், ராத்திரி வேளையில கொஞ்சம் கூட கண்ணு தெரியாது. ராத்திரியில கண்ணு தெரியாதா? ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்ச அந்த வியாதி 3 தலைமுறையா நம்ம குடும்பத்துல இருக்கு. உங்க அப்பாவை பெற்ற தாத்தாவுக்கும் இருந்ததா. ஒரு நாள் உலாவு போனவர் இருட்டுனதுக்கு அப்புறம் கண்ணு தெரியாம பாழடைஞ்சு கிணத்துல விழுந்து செத்துட்டாராம். அப்படியா? ஆமாப்பா, அதே வியாதி உங்க அப்பாவுக்கு வந்துடுச்சு. அது தெரிஞ்சதும் அவரை காட்டாத டாக்டர்கள் கிடையாது. ஆனா எல்லாருமே இது பரம்பரை வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதும் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடுச்சுப்பா. ஒரு நாள் வெளியூர் போயிருந்த அவரு இருட்டுறதுக்குள்ள ஊர் வந்து சேர்ந்துடணும்னு காரை வேகமா ஓட்டிட்டு வந்தாராம். ஆனா வந்து சேர்றதுக்குள்ள இருட்டி போயிடுச்சு. கார் விபத்துக்குள்ளாகி அவர் இறந்து போனார். சித்த சுவாதீனம் இல்லாம பைத்தியமா 5 வருஷம் நான் எதுவுமே தெரியாம இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி இப்ப நடமாடிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பாவையும் தாத்தாவையும் பலி வாங்கின அந்த கொடிய மாலை கண்ணு வியாதி உன்னையும் பலி வாங்கிட கூடாது என்னதான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. என் உயிரை வேணும்னாலும் எடுத்துக்க, என் பிள்ளைக்கு அந்த வியாதி வர வேண்டாம்னு மன்றாடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அந்த வியாதி உனக்கு வந்துட்டதா சொப்பனம் கண்டேன். என் உயிரே போயிடுச்சு. தாத்தாவுக்கு அப்பாவுக்கு மாலைக்கண் வியாதி இருந்ததுனால எனக்கும் அதே வியாதி வருங்கிற கட்டாயம் இல்லம்மா. இருக்கலாம்டா, ஆனா உங்க அப்பாவுக்கு அந்த வியாதி வந்த உடனே அவர் ஒரு உயில் எழுதி வச்சாரு. என்னது? நீ எனக்கு பிடிச்சவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு அப்புறம் இந்த சொத்து பூரா உன் மனைவிக்கு தான் சேரணும்னு எழுதி வச்சிருக்காரு. அவரே தம் பிள்ளைக்கு இந்த வியாதி வந்துடும்னு பயந்து எழுதி வச்சிருக்காருன்னா நான் எப்படிடா தைரியமா இருக்க முடியும்? இதெல்லாம் வீண் கற்பனை. அப்படியே அதெல்லாம் உண்மையா இருந்தாலும் நீங்க செய்யற தான தர்மம் நிச்சயமா என்ன காப்பாத்திட்டு கவலைப்படாதீங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான்ப்பா இருக்கேன். அதையும் மீறி அந்த வியாதி உனக்கு வந்துடுச்சுன்னா அதை பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். நிச்சயமா இந்த கட்டைக்கு எந்த வியாதியும் வராது. உங்க ஆசீர்வாதத்தால 100 வருஷம் நான் நல்லா இருப்பேன். போதுமா? நிம்மதியா போய் தூங்கு. போ. ஒரு 50 ரூபா இருந்தா கூட. நீ தலைகீழ நின்னாலும் காலா தர மாட்டேன். தலைகீழ நாயா நிக்கணும். நீ ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி கொடுத்தா எல்லாம் தான் எனக்கு தலைகீழ தெரியுது. ஏன் இப்படி குடிச்சிட்டு ஆடி என் பேரை கெடுக்கிற? நான் குடிச்சிட்டு ஆடி உன் பேரை மட்டும் தானே கெடுக்கிறேன். நீ குடிக்காம ஆடி பல பேரை கெடுத்திருக்கிய. நான் ஏதாவது கேட்டேன்? மாசம் மாசம் நான் சம்பாதிக்கிற 1000 500 உனக்கே குடிக்க கொடுத்துட்டா என்னுடைய சொந்த செலவுக்கு நான் என்ன செய்யறது? உனக்கு யாரு சொந்த செலவு அப்படின்னு ஒண்ணு இருந்தாதான் ஊர்ல உள்ள மைனர் விடுறானா? எல்லாம் அவன் தான் பண்ணிக்கிறானே. உன்னை என் அண்ணன் சொல்லிக்கவே எனக்கு அவமானமா இருக்கு. ஐயோ, உன்னை என் தங்கச்சின்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு தெரியுமா? கடன் கொடுக்காத பார்காரெல்லாம் பாட்டில் பாட்டிலா தரான். ஏன் என்ன பிடிச்சா உன்னை பிடிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை. அது வேறையா? நீ இப்படி செஞ்சிட்டு இருந்த நான் ஹோட்டல் ஆடுறதையே நிறுத்திடுவேன். தங்கச்சி, ஆடுறதை மட்டும் நிறுத்தாத. நீ ஹோட்டல்ல ஆடினாதானே நான் தெருவுல ஆட முடியும். நீ சொல்லிட்டா போருமா? எனக்கு இந்த வாழ்க்கையே அழுத்து போச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, ரூட்ட மாத்திராள். குடும்ப பொண்ணுக்குதான் கல்யாணம் எல்லாம். நமக்கே நீ காதல்னு சொல்லு, 1000 பேர் கியூல நிப்பான். ஆனா கல்யாணம்னு சொன்ன ஒரு பய கூட நிக்க மாட்டான். ஜாகிரதை. என் மனசு மாறிடுச்சு. நான் நினைக்கிற அந்த கோடீஸ்வரம் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டான்னா 8 தலைமுறைக்கு கவலையே இல்லை. அது யாருமா? எனக்கு தெரியாத பாட்டு. வேற யாரும் இல்ல, ட்ரம்பெட் வாசிச்சிட்டு இருக்காரே அந்த நிர்மல் தான். அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி விசாரிச்சேன். அவருக்கு மனைவியா வரப்போறவளுக்கு தான் அவர்கள் பூரா சேரணும்னு அவங்க அப்பா வீல் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாரு. இதுல என்ன யோசனை பண்றதுக்கு இருக்கு? மேல கீழே யார யாருங்க பாத்தீங்கன்னா செத்துட மாட்டான். அதே இடம் காதல் மொய்து என்ன ஆனாரு? அவருக்கு இருந்ததே ஒரே ஒரு கப்பல், அதுவே கடல்ல முழுகி போச்சு. இந்த கவலைப்பட்டார். கடல்ல முழுகி இருந்தாரு. அட அவளை ஏமா இந்த மில் அதிபர் மீனாட்சி சுந்தரம் என்ன ஆனா
எல்லாம் சேர்ந்து மில்ல தொடங்க அவன் காலை பிடிச்சி கெஞ்சு மில்லையா திறந்தான். அவன் உன் காலை பிடிச்சுக்கிட்டு அட விடு. இந்த பீர் ஃபேக்டரிக்கார பீர் போகும்போது அவர் தயாரிச்ச பீரை இந்த ஊரே குடிச்சிட்டு மயக்கத்துல இருந்தது. அவரும் இல்லையா அந்த அட்டா இருக்கிற வரைக்கும் எனக்கு தண்ணி பஞ்சம் இல்லாம இருந்துச்சு. அதையெல்லாம் விட்டு தள்ளு. அவங்க எல்லாம் கொம்பு, நிர்மல் புளியங்கொம்பு. பேர்பட்ட கொம்பாதி கொம்பனா இருந்தா உனக்கு என்ன பாப்பா? நீ சரின்னு வாசப்படியில இன்னும் 2 நாளுக்குள்ள நிர்மலை இங்க வரவழைக்கணும். இவ்வளவுதானே பாப்பா? நீ சரின்னு சொல்லிட்டல. இன்னைக்கு உன் சர்வீஸ் உன் அனுபவம் முன்னாடி அவன் என்ன பண்ண முடியும்? குழந்தை பையன்.